அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வபாத். எல்லா புகழும் இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள், தபிஈன்கள், சுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாய் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே, நாம் தொடர்படியாக அகீதா சம்பந்தமான நிறைய விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடியது 22வது விஷயமாக இமாம் அவர்கள் சொல்லும் பொழுது, وَضَرَبَ لَهُمْ آجَالًا, அதாவது அவர்களுக்கு தவணைகளை நிர்ணயித்தான். அல்லாஹ் சொல்லும் பொழுது நாம் இந்த தவணை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்போ அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே அவர்களின் தவணைகளையும் இந்த உலகத்தில் வாழும் காலத்தையும் நிர்ணயித்து விட்டான். அவர்களின் தவணை காலம் முடிந்துவிட்டால் ஒரு நிமிடம் கூட முற்படுத்தப்படவோ அல்லது பிற்படுத்தப்படவோ மாட்டார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு ஆண்டு காலங்கள் நாம் வாழ்வோம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்கூட்டியே நிர்ணயித்த ஒன்றுதான். அதை தாண்டி நாம் ஒரு நிமிடம் கூட, ஒரு வினாடி கூட நம்மளால் அதிகமாக வாழவும் முடியாது. அதற்கு முன்னால் அல்லாஹ் எந்த நேரத்தை, எந்த நாளை நமக்காக நிர்ணயித்திருக்கிறானோ அதை விட குறைந்தும் நமது வயது போய்விடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக சரியாக அல்லாஹ் எந்த ஒரு வயதை, இத்தனை ஆண்டு காலங்கள் இவர் வாழ வேண்டும், இவ்வளவு நாட்கள் வாழ வேண்டும், இத்தனை மணி நேரம் வாழ வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு அதை எழுதியிருந்தான் என்று சொன்னால், முடிவு எடுத்திருந்தான் என்று சொன்னால், அவ்வளவு காலங்கள் நாம் வாழ்ந்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிவோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் யாரும் மாற்றம் ஏற்படுத்திவிட முடியாது. வலிகுல்லி உம்மத்தின் அஜலுன் ஃபஇதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலிகுல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொரு உம்மத்தினருக்கும் அவர்கள் வாழ்வும் அழியவும் ஒரு காலம் உண்டு. அவர்களுக்கு ஒரு கால நிர்ணயம் இருக்கிறது. ஃபைதா ஜாஅ அஜலுஹும், அவர்களுடைய அந்த காலம் வரும் பட்சத்தில் லா யஸ்தகிரூன சாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், ஒரு வினாடி கூட அது பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது 35வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வமா யுஅம்மரு மின் முஅம்மரின் வலா யுன்கசு மின் உம்ரிஹி இல்லா ஃபி கிதாப். அவனுடைய லவ்ஹுல் மஹ்ஃபூத் எனும் அந்த பதிவேட்டில் இல்லாமல் முதியவரின் வயது மிகுதப்படுத்தப்படுவதும் இல்லை, குறைக்கப்பட போவதும் இல்லை. அப்போ அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கிறானோ, வயது காலங்களை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறானோ, அது அதிகப்படுத்த போவதும் அல்ல, குறைக்கப்பட போவதும் இல்லை. இப்போ அல்லாஹ் நமக்கு ஒரு அஜலை, ஒரு கால அளவை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆக அந்த கால அளவு யாருக்கும் தெரியாது, அல்லாஹுவே மிக நன்கறிந்தவன். நன்றாக ஒருவர் வாழ்ந்து கொண்டிருப்பார், உடலில் எந்த விதமான ஒரு நோயும் இருக்காது, திடீரென்று மரணத்தை சுவைத்து விடுவார்.
சில மக்களை பார்ப்பார்கள், இவர் இதற்கு மேல் வாழ்வாரா, இன்றைக்கா நாளைக்கா என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர் 4-5 வருடங்கள் அவர்கள் நினைத்து பார்க்காத நாட்கள் அவர் என்ன செய்வார், வாழ்ந்து மரணிப்பார். அப்போ ஒருவர் எப்பொழுது மரணிப்பார் என்பதை நாம் யாரும் முடிவு செய்துவிட முடியாது. சொல்லலாம், நாம் சொல்லுக்கு ஏற்பமாறு திடீரென்று ஒருவர் மரணிக்கலாம், அதனால் நான் சொன்னதனால் அவர் மரணித்து விட்டார், அவர் மரணத்தை நாம் முன்கூட்டியே நாம் கணித்து விட்டோம் என்பது அல்ல. அது எதிர்ச்சியாக நடப்பதை தவிர உண்மையில் ஒருவருடைய மரணத்தை நம்மால் சொல்ல முடியாது. ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு வாய்ப்பு என்பதை நாம் விளங்கி கொண்டு அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹுக்கு அதிகமாக ஷுக்குர் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அதிகமாக பாவமீட்சி கேட்கக்கூடியவர்களாக, நன்மையின் பக்கம் விரையக்கூடிய மக்களாக, கிடைத்த காலத்தை பொன்னான காலமாக கருதி அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள்வானாக. தொடர்ந்து இணைந்திருங்கள், இன்னும் நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.